This video sponsored by Moto app. இந்த ஆப் வந்து மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லா ஐட்டம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 40 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் டிஸ்பிளேலே காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிங்கான ஆப்ஷனுங்க. 10 அடிக்கு 14 அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லான் ஏரியா கொடுத்துருக்க ஒரு 4 அடி அகலத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே லான் ஸ்பேஸ் இருக்கட்டும்ன்றதுக்காக வீடை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 3 அடின்ற ஸ்பேஸ் விட்டுட்டு ரைட் சைடில் 1 அடியும் லெஃப்ட் சைடில் 1 அடின்ற ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கிங்லேருந்து உள்ளே என்ட்ராகி மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம்னா லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆனோனுமே இங்கே நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நல்லாவே பெரிய ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹால். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா செட்டு கூட நம்ம லே பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி கபோர்ட் ஒர்க் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக 23 அடி இருக்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கோட போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் இன்னும் கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா 15 அடி அகலத்துக்கே நம்ம இடையில ஒரு காலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான 23 அடி வரும்போது இதுக்கு தகுந்த மாதிரியான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம போட்டால் தான் அது பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 அடி அளவுக்கான அகலம் இருக்குங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதான ட்ரெஸ்ஸிங் ரூம் 5 அடி 2 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட் தான் 8 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற சைஸோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து டேரெக்டாக இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன் தான் 12 அடிக்கு 10 அடின்ற சைஸோடு இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன், சிங்க்குக்கான ஆப்ஷன், ஃப்ரிட்ஜுக்கான வியூ கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ஒரு விண்டோ, இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான வியூ கொடுத்துருக்கேன். லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு விண்டோ, டிவிக்கு பக்கத்தில் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான் 3 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 6 இன்ச்சுன்ற சைஸோட இருக்குது. அண்ட் வித் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 10 ஃபீட்ன்ற சைஸில் இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான 3 அடி அகலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கான வியூ தான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கிளைம் பண்ணி மேலே ஏறி வந்தோம்னா ஹாலு 9 அடிக்கு 12 அடின்ற சைஸோடு இருக்குங்க. அடுத்தது இங்கேருந்து ரைட் சைடு வந்தோம்னா 13.5க்கு 15 சைஸில் இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கனால ஒரு சைடு ஃபுல்லாகவே வார்ட்ரோப் கொடுத்து நல்லா ஒரு ஸ்லைடிங் டைப் மாதிரியான டோர் கொடுத்தா இன்னும் கூட நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து 13.5க்கு 15 சைஸில் கொடுத்து இங்கே வந்து வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங்க கீழே கொடுத்துருக்க மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸிங். ஸோ இந்த மாதிரி டாய்லெட் போர்ஷனில் டேரெக்டாக ஒரு ஆக்சஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த இடத்துல ஒரு நம்ம வந்து சேவிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பியூட்டி ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய மிரரை கொடுத்து. ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 5 அடின்ற சைஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பெட்ரூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால்கனி ஸ்பேஸுமே நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 14 அடிக்கு 10 அடின்ற சைஸில் பால்கனிக்கான ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல கீழே லான் ஸ்பேஸ் இருந்துச்சுல 4 அடி. ஸோ அதே மாதிரி மேலேயும் பால்கனி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்து பெருசாக வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ரூஃப் டிசைன் கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி போட்டு கூட நம்ம கன்வீனியண்ட்டாக பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு டாய்லெட்டுங்க 4 அடிக்கு 10 அடின்ற அகலத்தோட இருக்கும் இந்த சைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த்தியரான பெரிய சைஸ் பெட்ரூம் 17 அடிக்கு 10 அடி ஒரு தியேட்டர் ரூமாக கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரஃபாக வந்து ஒரு பெட்ரூம் போர்ஷன் மாதிரியே காட்டியிருக்கேன். அண்ட் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல் டைப் ஸ்லாப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்லாம் நம்ம கொடுக்கும்போது. அண்ட் பேக் சைடில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா பால்கனி ஸ்பேஸு கீழே யூட்டிலிட்டி இருந்துச்சுல அதே 3 அடி அகலத்தில் வந்து மேலே வந்து பால்கனிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. இங்கேருந்து கூட நம்ம டோர் மாதிரி கொடுத்துட்டு பேக் சைடு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டைப் மாதிரியான டோர் 6 அடி அகலத்தில் கொடுத்தா கூட நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்லைடு பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்காக இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா 14 அடிக்கு 10 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா. இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த ஊஞ்சலெல்லாம் பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரூஃப் போடும்போதே ஹுக் டிசைன்லாம் பிளான் பண்ணிக்கணும். லேட்டர் ஆன் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எல் டைப் மாதிரியான ஒரு ஸ்லாப் சிட் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கேரளா டைப் மாதிரியான டிசைன்
டிசைனில் ஒரு பேரப்பெட் டிசைன் மாதிரிலாம் கொடுத்தோம்னா லுக் வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயம் தாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் டிசைனாக பண்ணும்போது அது இன்னும் கூட நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கவர் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்டெப்பு கீழே இறங்குற மாதிரியான டிசைன் கொடுத்து கூட லிவிங் ஹாலோட டிசைனை கொடுக்கலாம். இந்த இடத்த வந்து டைனிங் ஸ்பேஸாக வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் தேவைப்படுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வீட்டுக்கு பிளான், டிசைன், எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்ட மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.